Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு திருமணம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை ஏற்கிறோம் புறக்கணிக்கிறோம், அது அந்த குடும்ப விஷயம். ஆனால் அந்த பையனை கொலை செய்கிற அளவுக்கு போகிறது அப்படிங்கிறது கட்டாயமாக அது குடும்ப பிரச்சனையை மட்டுமே முடியும். அங்கே தான் அது சமுதாய பிரச்சனையாக மாறும். இப்போ இந்த பெரியார் மண்ணில் ஒரு 60 ஆண்டு திராவிட ஆட்சியில் எதை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற கேள்வி. அப்போ இந்த சிவில் சொசைட்டியில் இது நடக்குது அப்படின்னா, அதுவும் 60 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு நடக்குதுன்னா அதற்கு நீங்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லைன்னா நல்லதுக்கு மட்டும் நீ இப்படி பொறுப்பு இருக்கு. காலனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட இருக்கக்கூடாது, ஆதிக்கம். ஆமா, அது நீக்கியிருக்காங்க. சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கே அந்த பேர் இருந்துச்சு, அந்த பேரை வந்து நீக்கியிருக்காங்க. எப்ப 2023 எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? 1967. இப்ப காலனிங்கிற பேரை மாத்திட்டீங்க. சரி, காலனி மாறிச்சா? RS பாரதி அவர்கள் கண்ட நாய் பேயெல்லாம் BA டிகிரி வாங்கியிருக்குன்னு சொன்னார். யார் சொன்னார்? நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியலை சேர்ந்தவர்கள் பண்ணதற்கு வந்து திமுக திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களை நிப்பாட்டி வச்சு பேசுறாங்க, நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டார். அப்ப யாருடைய பேச்சில் சமூக நீதி இருக்குது? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடவே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்காக கொள்ளக்கூடிய கட்சி சொல்லுது, எங்க கூடியவே கரெக்டா சொல்றாங்க. பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் நாங்க இருக்கோம் அப்படின்னு போய் கொஞ்சம் ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக நிக்கணும். வருத்தம் தெரிவிச்சுட்டா உங்களுக்கு சரியா போச்சா? 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தா சரியா போச்சா? இறந்த கவியினுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கும்? இறந்த அஜித் குமாரோட உயிர் எப்படி திரும்ப கிடைக்கும்? 23 வயது ஒரு இளைஞர் தான் அவரு. ஒரு சாதி மாதிரி ஒரு திருமணம் செய்யறாங்க, இல்ல காதலிக்கிறாங்க, அதனால ஒரு எதிர்ப்பு, அது கொலையில் முடியுதுன்னா நீங்க 23 வயது இளைஞருக்கு போயிட்டீங்க. நான் பள்ளிக்கூட மாணவருக்கே சொன்னேனே, கீழே வரைக்கும் புறையோடி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுதான முக்கியமான கேள்வி. அப்ப நான் திரும்ப சொல்றேன், 5 வருஷம் நீங்க பண்ணலன்னு நான் ஒன்னும் தப்பு சொல்ல, 60 வருஷமா பண்ணலன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு தனி சட்டம் கொண்டு வர மாட்டேன்றீங்க, இதுல என்ன இடையூறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. தனி சட்டம் கொண்டு வந்துருவோம், நாளை கழிச்சு நடக்காதுன்னு சொல்லுங்க. கொலைக்கு மரண தண்டனை இருக்குல்ல, அப்ப ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் மரண தண்டனையா? எப்படி ஊசி வச்சு குத்தி கொள்வீங்களா? இப்படி பண்ணுவீங்க? தண்டனை என்பது டெட்டரண்ட், ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயம், அவ்வளவுதான். அதனால தடுத்துட முடியாது. முதல்ல குற்றத்தை தடுக்கணும். குற்றத்தை தடுக்க என்ன பண்ணணும் சார்? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு வணக்கம் சார். சார், நெல்லையில் வந்து கவின் என்ற ஒரு 24 வயது ஒரு இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? படுகொலையே ஆணவம், ஜாதிக்காக, திருமணத்திற்காக. அப்போ நம்ம வந்து அதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது, ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து பெரியார் மண் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சொல்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து திராவிடம் வந்த பிறகு ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறோம், அதில் ஜாதி ஒழிக்கப்படக்கூடிய முயற்சியில் இருக்கிறாங்கன்னா சொல்கிறோம். நம்ம பார்க்குறோம், அதே நெல்லையில் சுற்று வட்டார பகுதியில், தூத்துக்குடியில், நாங்குநேரியில் அங்கே வந்து பள்ளிக்கூட மாணவன் தாக்கப்படுறான் ஜாதி காரணத்துக்காக. தெற்கு புதுக்கோட்டை பகுதியில் குடிநீரில் மலம் கலக்கப்படுது. இது மாதிரியான தொடர் நிகழ்வுகள் வந்து ஒரு திருமணம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை ஏற்கிறோம் புறக்கணிக்கிறோம், அது அந்த குடும்ப விஷயம். ஆனால் அந்த பையனை கொலை செய்கிற அளவுக்கு போகிறது அப்படிங்கிறது கட்டாயமாக அது குடும்ப பிரச்சனையை மட்டுமே முடியும். அங்கே தான் அது சமுதாய பிரச்சனையாக மாறுது. அப்போ இந்த பெரியார் மண்ணில் ஒரு 60 ஆண்டு திராவிட ஆட்சியில் எதை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ நம்ம வந்து ஒரு 5 வருட ஆட்சியில் யாரையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. அது நம்ம வந்து எதையுமே சிஸ்டத்தை சரி பண்ண முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியுமே ஆட்சி இல்லாமல் முழுக்க 67க்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து 60 வருடங்கள் நம்ம வந்து முடிக்க போகிறோம். அப்போ இவ்வளவு வருஷங்களில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. பள்ளிக்கூட மாணவன் கையில் கயிறு, ஜாதியுடைய அடையாளங்கள் எல்லாமே, அண்டு வீடு போய் தாக்குறது, ஸ்கூல் லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ கொலையில் போய் முடியுது. இது வந்து முதல் விஷயம். நம்ம உடுமலை சங்கம் உட்பட நிறைய பெரிய லிஸ்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி கொடுக்குறது நாம் போல இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி திமுக ஆட்சியில் இப்படி இருக்குன்னு சொல்ல வரல. இந்த நான் கேட்குறது, பெரியார் மண்ணுன்னு சொன்னீங்களே, திராவிட இயக்கம்னு சொன்னீங்களே, திராவிட மண்ணுன்னு சொன்னீங்களே, திராவிட மாடல் அரசுன்னு சொன்னீங்களே, அப்போ பெரியார் மாடல் அரசில் வந்து இந்த வெட்டுப்பட்டவரோ அல்லது வந்து கொலை செய்தவரோ அவங்க 2 பேருமே யாருமே சோகால்டு வேறு ஏதோ சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை. அப்போ வந்து அவங்களுக்குள்ள என்ன வேரூன்றி இருக்குது? அப்போ இதை வேரூன்ற செய்தது யார்? அதை அகற்றாமல் செய்தது யார்? வேரூன்ற செய்தது இன்ன சமூகம் அப்படின்னு இவங்க நாளைக்கு வேறு தேரி ஏதாவது சொன்னால் கூட அதை வேறறுக்காமல் செய்தது யார்? அப்போ இது இந்த மாதிரியான ஒரு கொலை இவர்கள் குற்றம் சாட்டுகிற சமூகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்க்கணும்.
அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி விஷயத்தில் எப்படியா பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க எப்பயுமே பழி போடுறதுக்கு ஒரு சமூகத்தை வச்சுருக்காங்க. அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு எப்பயுமே அந்த சமூகத்து மேலே பழி போடுறது இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கு. அந்த சமூகத்தில் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க பார்க்கும். அப்போ இந்த சிவில் சொசைட்டியில் இது நடக்குது அப்படின்னா, அதுவும் 60 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு நடக்குதுன்னா அதற்கு நீங்கள் எந்த விதத்துலையும் பொறுப்பு இல்லைன்னா நல்லதுக்கு மட்டும் இப்படி பொறுப்பு இருக்க முடியும். ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அண்ணாமலை படித்ததுக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம், கண்ட நாய் பேயெல்லாம் வந்து பிஏசின்னு போட்டிருக்கு அதுக்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் எதுவும் சொல்லலை. ஸோ இது மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே கூட இருக்கட்டும், கெட்டதுக்கெல்லாம் யார் காரணம்ங்கிற கேள்வி வரும்ல. ரெண்டுக்கும் சேர்த்தான பொறுப்பு எடுக்க முடியும். பல்வேறு இடங்களில் தங்களை வந்து சமூக நீதி அரசு அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ கூட பல சமூகங்கள் இருக்கக்கூடிய கல்லர் சமூகம், ஆதி திராவிட சமூகம்னு பல இடங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான, அரசு கல்லூரி மாணவர்களுக்கான ஹாஸ்டல்களை, தங்கும் விடுதிகளை சமூக நீதி விடுதின்னு மாற்றிருக்காங்க. திரு டிடி விதிரர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் வந்து இதெல்லாம் பேர் மாத்திரம் எந்த பிரயோஜனம் இல்லை. அதுதான் நான் பல முறை காலனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட இருக்கக்கூடாது, ஆதிக்கம் எப்போ நீக்குனாங்க அப்படின்னு அவர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசி. ஆமாம், அது நீக்கியிருக்காங்க. சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கே அந்த பேர் இருந்துச்சு, அந்த பேரை வந்து நீக்கியிருக்காங்க. எப்போ 2023 எப்போ ஆட்சிக்கு வந்தீங்க? 1967. 2023 வரைக்கும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்காது, வேறு ஏதாவது கட்சிக்கு தெரிஞ்சிருக்கா, ஆட்சியில் இல்லை. நீங்கள் 1967 இந்த ஆட்சியில் இருந்துட்டு காலனின்னு ஸ்கூல் பேர் இருக்குது அது நாங்கள் நீக்கிட்டோம்னு சொன்னால் எப்போ இந்திரா காந்தி இறந்ததை பற்றி எப்போ அதிர்ச்சி அடையணும்னு இருக்குல்ல. நீங்கள் 84 அதிர்ச்சி அடைக்கும் 2025 அதிர்ச்சி அடைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ காலனிங்கிற பேரை மாற்றிட்டீங்க. சரி, காலனி மாறிச்சா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரப்பூர்வமாக பேசியிருக்கிறது. கூட்டணி இயக்கங்களோட தோழமை கட்சியோட நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதாண்டா கொடியை கழட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் நீங்கள் கொடியோட போகணும், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. என்னைக்கு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக, அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவர்களுடைய கட்சி கூட போகும்போது இந்த ஊரில் கொடியை கழட்டி. மத சார்பின்மை கூட்டம் நடத்தும் போது கூட நாங்கள் பல்வேறு சிக்கல்களை சந்திச்சோம். தோல் திருமாவளவன் கூட மத சார்பின்மை கூட்டம்னு எதை சொல்றீங்க? மத சார்பற்ற கூட்டம் அப்படின்னு ஒரு பேரணி ஒன்று நடத்தினாங்க விசிக தரப்புல. அந்த கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் பல்வேறு சிக்கல்கள். என்ன சிக்கல்களுங்க? நான் சொன்ன சிக்கலா? அதாவது இப்போ அரசு தரப்புல ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வரப்படுது அப்படின்னா மதசார்பற்ற பேரணியோ மாநாடோ நாங்கள் நடத்தும் போது பல சிக்கல் சந்திச்சாங்கன்னு சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு எப்போ எந்த கான்டெக்ஷன் தெரியல. என்ன சிக்கல் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்புன்னு உங்கள்கிட்ட கேட்க இல்லை, அவங்க சிக்கல்னு சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டு கடந்துட்டாங்க. அதனால நான் என்ன சிக்கல்னு சொல்லி அவங்கள்ட்ட சரி அப்படி வரும். ஸோ நான் சொல்ல வர்றது, காலனிங்கிற பேர் 1967 ஆட்சியில் இருந்து வந்த போது வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியல. ஆதி திராவிடர் கல்லர்னு வேறு எல்லா சமூகத்துக்குமான விடுதி இருந்துச்சு, அதை நீங்கள் சமூக நீதி விடுதின்னு மாற்றிட்டீங்க. அதை மாற்றக்கூடாதுன்னு அண்ணன் டிடி தினம் அவர்கள் கேட்குறாரு. பேரை மாற்றினீங்களே, நிலைமை மாறிச்சான்னு கேட்குறேன். புரியுங்களா? நான் சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டீங்க. சமூக நீதிங்கிற வார்த்தை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலை, வந்திருக்கக்கூடிய விஜயிலேருந்து எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இருந்துச்சான்னு கேட்குறேன். ஆர்எஸ் பாரதி அவர்கள் கண்ட நாய் பேயெல்லாம் பிஏஜிஏடி டிகிரி வாங்கியிருக்குன்னு சொன்னார். யார் சொன்னார்? நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியலை சேர்ந்தவர்கள் பண்ணதற்கு வந்து திமுக திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களை நிப்பாட்டி வச்சு பேசுகிறாங்க, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டார். அப்போ யாருடைய பேச்சில் சமூக நீதி இருக்குது? திரு பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி என்னென்னலாம் பேசினார்? சமூக நீதியில் பெண்கள் கிடையாதா? அப்போ நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க, தனிநபர்களுடைய பிரச்சனை. ஆராசா ஒன்று பேசுகிறாரு, தயாநிதிமாறன் ஒன்று பேசுகிறாரு, ஆர்எஸ் பாரதி ஒன்று பேசுகிறாரு, தனிநபர் பிரச்சனை. இந்த பிள்ளைகள் போய் வந்து கொலையில் போய் நிற்குதே, இது யார் காரணம்? அப்போ சமூக நீதி எங்கே கிடைச்சது? அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடவே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்காக கொள்ளக்கூடிய கட்சி சொல்லுது, எங்கள் கூடியவே கழட்ட சொல்கிறாங்க. ரைட்? கட்சியுடைய தலைவர்களாக என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம், சமுதாயத்தில் நடக்குன்னு பார்த்தோம். என்னுடைய கேள்வி, இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம தொடர்ச்சியாக ஆளும் அரசாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்குது. சரி, ஓகே. ஆனால் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு போய் கொஞ்சம் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக நிற்கணும். தற்போது வரைக்கும் அவங்க தரப்பில் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறது சார்? ஆறுதல் தெரிவிக்கிறனால சரியாக போயிருமா? திரு அஜித்குமாருடைய தாயார்கிட்ட தமிழக முதலமைச்சர் அவர் வந்து ஐ எம் சாரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை ஒரு பெருந்தன்மையான நிகழ்வாக பார்க்குறேன். அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். மற்றவங்கெல்லாம் அதை கேலி பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. நான் என்னோடய கருத்தை மாற்றலை. அவர் வந்து முதலமைச்சரே ரொம்ப சாரிங்க, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் பெருந்தன். ஆனால் அது தீர்வான்னு கேட்குறேன். ஸோ அவர் வந்து சொன்னாராங்கிற இடத்துல நான் போகவே இல்லை. வருத்தம் தெரிவிச்சுட்டா உங்களுக்கு சரியாக போச்சா? 10 லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுத்தா சரியாக போச்சா? இறந்த கவியினுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது? இறந்த அஜித்குமாருடைய உயிர் எப்படி திரும்ப கிடைக்கும்?
இதுதான் இங்கே கேள்வி. அப்போ குற்றம் நடக்காமல் தடுப்பு தானே காவல்துறை வேலை. குற்றம் நடந்தால் 99% குற்றவாளி பிடிபட்டுருவாங்க. 99% பிடி இல்லை 100% தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுங்களா? அரிதினும் அரிதான வழக்குகளில் நமக்கு அதே நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த மாவட்ட தலைவர் அவருடைய மரணத்திலையோ, திருச்சியில் திரு நேரு அவருடைய சகோதரர் ராமஜெய மரணத்திலையோ, அது மாதிரி 1-2 நிகழ்வுகளில் நமக்கு குற்றவாளிகள் யாரும் பிடிபடாமல் இருக்கலாம். உங்களுக்கு சரிங்களா? அப்போ பிடிபடுறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. 99% நான் திரும்ப சொன்னேன், ஏடிஎம்கே டிஎம்கே பற்றியே நான் பேசலை. யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டு பிடிபட்டுருவாங்க. தடுக்கிறதுல உங்களுடைய வேலை. நான் சொல்கிறது சமூக நீதின்னு சொன்னீங்களே, பாடத்திட்டத்தை மாற்றம்னு சொன்னீங்களே, கலைஞருடைய வரலாறை கொண்டு வந்தீங்களே, பெரியாருடைய புஸ்தகத்தை கொண்டு வந்தீங்களே, அக்கா கனிமொழியுடைய கவிதையை கொண்டு வந்தீங்களே, எல்லாமே செஞ்சீங்களே, சமூக நீதி வந்துச்சான்னு கேட்குறேன். தெருவில் நாங்கள் ஜாதி பேரை தூக்கிட்டோம்ன்றாங்க. ஜிஎன் செட்டி ரோடுங்கிறதுல செட்டின்னு இருக்கக்கூடாது, கோபதி நாராயண சாலைன்னு இருக்கணும். நான் ஓகே, அதை மாற்றிட்டீங்க. மாறிச்சா? அப்போ பேரில் இல்லை ஜாதி, சமூகத்துக்குள்ளே ஊடி இருக்கு. அதை நீங்கள் எப்படி ஜாதி இருக்கும், ஜாதி அழிஞ்சுனா போல, அதை எப்படி உங்கள் ஜாதி உங்களுக்கு, எங்கள் ஜாதி எங்களுக்கு, அவங்க ஜாதி அவங்களுக்கு, அவங்கவுங்க வாழ்ந்து போகிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பெருமையை நீங்கள் பேசிப்போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது கொலை செய்கிறவங்களுக்கு எங்கே போகுது? அப்போ எப்படி நீங்கள் சமரசம் பண்ணாமல் போனீங்க? ஒரு இமானுவேல் சேகர்னான் பிறந்தநாள் நினைவு நாளுக்கோ, ஒரு பசும்பொன் தேவருடைய ஜெயந்திக்கோ, இதில் ஏதாவது ஒன்று ஊரில் ஒரு கடையை திறக்க முடியுதா? எல்லா கடையும் அடைக்க சொல்கிறீங்க. 10 மணிக்கு நீ போ, 11 மணிக்கு நீ போ, 12 மணிக்கு வந்துடாத, ஒருத்தர் இதை பார்த்துக்கலான்றீங்க. அப்போ என்னவா இருக்குது? தலைவருடைய சிலையை பூரா நீங்கள் சிறை வச்சுருக்கீங்க. அம்பேத்கர் சிலையிலேருந்து பசும்பொன் தேவர் சிலையிலேருந்து எல்லாருடைய சிலையும் அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலை சுதந்திரமாக இருக்க முடியாது. அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன சமூக நீதி இருக்குது? கேள்வி வருதா இல்லையா? ஏன் உங்களுடைய கட்சி தலைவர்கள் இல்லாட்டி வேற ஒரு தலைவர்கள் மேலே எதுவும் பிரச்சனை மாட்டி எப்படி இந்த சமூக நீதி தலைவர்கள் மேலே மட்டும் வருது? தமிழ்நாட்டில் எப்படி தொடர்ந்து வருது? அவர்களை ஏன் நீங்கள் சிறை வைக்க வேண்டியிருக்குது? அதை மீறி ஒருத்தர் செருப்பு மாலை போட்டுறாரு, அதை மீறி ஒருத்தர் கருமையை போட்டுறாரு, அதை மீறி ஒருத்தர் ஏதாவது பண்ணி விட்டு பாரு, எப்படி நடக்குது? அப்போ நீங்கள் அந்த சமூக உணர்வுகள் ஏதாவது நீங்கள் பூத்திருக்கீங்களா? சரி, சமூக பாதுகாப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? தலைவர்களுக்கும் இல்லை, குழந்தைகளுக்கும் இல்லை. சரி, இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது எல்லா தரப்புல இருந்தும் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையா இருக்குதுன்னா, இதுக்குன்னு ஏன் நீங்க ஒரு தனி சட்டம் கொண்டு வர மாட்டேன்றீங்க? இதுல என்ன இடையூறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. தனி சட்டம் கொண்டு வந்துருவோம், தனி சட்டம் கொண்டு வந்துருவோம். நாளை கழிச்சு நடக்காதுன்னு சொல்லுங்க. அதுதான் ஒரு சட்டம் அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுக்க முடியும்? மரண தண்டனையா? கொலைக்கு என்ன தண்டனை? ஒரு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ, திருப்பி அந்த 2 தண்டனை. கொலைக்கு என்ன தண்டனை? உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், 7 வருஷம் கொடுக்கலாம், 5 வருஷம், அது நீதிபதியோடைய கணக்கில் பொறுத்திருக்கு. ஆனால் உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. கொலைக்கு மரண தண்டனை இருக்குல்ல, அப்போ ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் மரண தண்டனையா? எப்படி ஊசி வச்சு குத்தி கொள்ளுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? இதை மாதிரி சும்மா சிறப்பு சட்டம் போயிட்டே இருக்க அர்த்தம் இல்லை. போக்சோக்கு சிறப்பு சட்டம் வந்துருச்சு, நின்றுச்சா? குழந்தைகள் மேலான பாலியல் வன்கொடுமை 4 நாள் முன்னாடி பச்சை குழந்தைய 10 வயசு பிள்ளைய தூக்கிட்டு போகலையா? தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்குதா? பாலியல் வன்முறை நடக்காமல் இருக்குதா? அப்போ பிரச்சனை அங்கே இல்லை. தண்டனை என்பது டெட்டரண்ட், ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயம், அவ்வளோதான். அதனால தடுத்துட முடியாது. அந்த தண்டனை கொலைக்கே ஆல்ரெடி உச்சபட்ச தண்டனை தான் இருக்குது. அது ஆணவ கொலையாக இருந்தால் வேற என்ன செய்ய முடியும்? குடும்பத்தோடு சேர்ந்து கொலை பண்ண முடியுமா? அப்புறம் அப்போ நம்ம தண்டனை, குற்றம் செஞ்சார் இவர், அவருக்கு மரண தண்டனை, அது ஏற்கனவே இருக்குது. அப்போ புதுசாக நீங்கள் சிறப்பு சட்டம், சிறப்பு என்ன? அரசியல்வாதிகளை வழக்கு நடத்துவதற்கு சிறப்பு நீதிமன்றங்களே இருக்குது. சட்டம்ல நீதிமன்றம் எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்காரு சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் 2500 பேரை குற்றச்சாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2500 பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வச்சா எத்தனை நாள் வச்சுக்கோங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தர் விசாரிச்சாலும் எத்தனை நாள்? எப்படி அந்த ஒரு கேஸுக்கே நீங்கள் சிறப்பு நீதிமன்றம் வச்சாலும் தண்டனை கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், போக்சா நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம் வச்சுக்கிட்டே போக வேண்டியதா? சிறப்பு சட்டங்கள், சிறப்பு தீர்வு கிடைச்சதா? திரும்ப நீங்கள் உயர்நீதிமன்றம் போவீங்கல்ல, திரும்ப நீங்கள் உச்சநீதிமன்றம் போவீங்கல்ல. அது சிறப்பு சட்டமோ சிறப்பு நீதிமன்றமோ வச்சுட்டா ஓவர் நைட்டில் தூக்கில் போட முடியாதுல்ல. அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே சட்டம். அப்போ நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் முதல்ல குற்றத்தை தடுக்கணும். குற்றத்தை தடுக்க என்ன பண்ணணும் சார்? என்ன மாதிரியான விழிப்புணர்வு? சமூக நீதி பேசுகிறவர்கள் செய்யணும். வேற ஒன்றும் சமூக நீதி பேசுனா பார்த்தா அது செயலுக்கு வரணும். மனசுலேருந்து அந்த அழுக்கு அகற்றணும். அந்த ஜாதி வெறி, இனவெறி, மத வெறிங்கிறது மனசுலேருந்து வெளியேறணும். அது வெளியேறணும். அதுக்கு முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு மறைமுகமாக நீங்கள் முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சின்ன சிந்தனையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ்சி எஸ்டி அப்படின்னு தனி தொகுதிகள் உண்டு சட்டமன்றங்களில், பாராளுமன்றங்களில். அந்த தொகுதியில் பட்டியலினத்தை தவிர வேறு யாரும் நீங்கள் பாட முடியாது. மலைவாழ் பழங்குடியினர் தவிர வேறு யாரும் பாட முடியாது. பொது தொகுதியில் நிப்பாட்டலாம்ல? நிப்பாட்டியிருக்காங்களான்னு கேளுங்க. ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 234 ஒரு 10% பட்டியலினத்தவர்களையும் ஷெட்யூல் ட்ரைபையும் மற்றவங்களையும் கூட பொது தொகுதியில் கலந்து விடுவோம். எங்கேயாவது செஞ்சுருக்கீங்களான்னு கேளுங்க. அப்போ 60-70 எம்எல்ஏ வருவாங்கல்ல பட்டியலினத்தில்.
நான் சொல்ல எல்லா கட்சிக்கும், நான் திமுக சொல்ல அதிமுக சொல்ல, செய்கிறீங்களான்னு கேட்குறேன். அப்போ இதுதானே புரிஞ்சு கொண்டு இருக்குது. பட்டியலின சமூக சேர்ந்த திரு எல்முருகன் வந்து ஒரு முறைக்கு 2 முறை ராஜ்யசபா ஆக்கப்பட்டிருக்கார், ஒரு முறைக்கு 2 முறை மத்திய அமைச்சராக்கப்பட்டிருக்கார், மக்களவைத் தேர்தல் இடம் கொடுக்கப்படுது. அப்போ யார் முக்கியத்துவம் கொடுக்குறா நீங்கள் பாருங்கள், என்ன முக்கியத்துவம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ சமூக நீதி பேசுகிறோம், செய்கிறோமான்னு பாருங்கள். அது எப்படி சரியாகும்னு சொல்லுங்கள். கீழே மனசில் அழுக்கு இருந்தால் தானே தண்ணியை வந்து குடி தண்ணியில் மலம் கலக்க முடியும். அந்த ஒரு 11வது பையனை வந்து எப்படி கண்டமாக வெட்ட முடியும்? அந்த குழந்தை தடுக்கிற முடிச்சு அவங்க சவரனை காக்கிற அந்த துணிச்சல் இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு எப்படி வரும்? அப்போ நீங்கள் சொல்லித்தரவே இல்லையே. அப்போ சின்ன வயசில் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பையனுக்கு இது வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன வந்துருக்கு? ஆழமால வேறுன்றி கிடக்கு. அப்போ இது பீகாரில் நடந்தால் யூபியில் இருந்தால் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? நம்ம மனசில் என்ன இருக்குது? அதுதான் பிற்பட்ட மாநிலங்கள், அப்படி தானே? தமிழ்நாடு வந்து பீகாரோட ஜார்க்கண்டோட சத்தீஸ்கரோட உத்தரப்பிரதேசோட நம்ம பெட்டர்ப்பா அப்படி தான் நினைக்கிறோம். அங்கே நடந்தால் என்ன சொல்லுவோம்? இங்கே நடக்குதே. அப்போ இன் வாட் வே யூ ஆர் பெட்டர் தென் எந்த வகையில் நீங்கள் மேம்பட்டுருக்கீங்க? இந்த பக்கம் பொருளாதார வளர்ச்சி, அந்த பக்கம் ஜாதி. ஜாதினா சாதாரண ஜாதி உணர்வுகளை நான் வந்து பேசாம விட்டுறேன். நீங்கள் உங்கள் பாடி எனக்கு நீங்கள் எந்த ஜாதிங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் ஜாதி ஒசத்தி, உன் ஜாதி தாழ்த்தின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல இங்கே. அப்போ அந்த பட்டியலினத்தவர்களை பழங்குடியின் மக்களை வெளியே கொண்டு என்ன பண்ணியிருக்கீங்க? தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை வந்து பட்டியலத்தை வெளியே கொண்டு வாண்டுறாங்க. அதை நீ அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? அது ஒரு நிலைப்பாடு இருக்குதா? அது சரி தப்புன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குதா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீங்கள் இந்த சமூக சீர்கேடை, சமூக ஏற்றத்தாழ்வை சீர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லா இடத்துலையும் பேர் மாற்றி வச்சுட்டா, எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர்னு பேர் வச்சுட்டா டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருமா? எல்லா திட்டங்களும் பெரியார்னு பேர் வச்சுருந்தீங்க, திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்துருமா? எல்லா திட்டத்துக்கும் நேரு, ராஜீவ், இந்திரா மட்டும்தான் பேர் வச்சுருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதா? அப்போ பேரை மாற்றினா ஆட்சிக்கு வந்துடும். மக்கள் நல திட்டங்களுக்கு வேற இல்லையா? பேரை மாற்றி எல்லாம் வச்சுட்டா உடனே ஆஹா இல்லாமல் ஆமாம் இது கலைஞர் சமத்துவபுரம், இது கலைஞர் காப்பீடு திட்டம், இது இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு எல்லாமே அந்த தலைவர்கள் பேரை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ கீழே இந்த வேறுபாடை ஏற்றத்தாழ்வு அறுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? அதர் தென் சேஞ்சிங் தி நேம். இல்லை, இது போன்ற சம்பவங்கள் நடக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? தடுப்பது, மாணவர்கள் மத்தியிலே இந்த விஷயங்களை கொண்டு போகுது. அதையுமே ஒரு கலர் மட்டும் ஜஸ்டிஸ் சந்துரு கொடுத்துருக்காரு, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இது சரியான தீர்வா? உங்கள் தீர்வு எதை நோக்கி போகுது? அதை மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரரையோ ஒரு கிறிஸ்துவ சகோதரையோ சொல்லிட முடியுமா? சரி, நான் பொட்டு வைக்கல, ஆனால் என் பேர் ஃப்ரெட்ரிக், என் பேர் இஸ்மாயில், பேர்லேயே வந்துடலையா ஜாதி மதமும்? அப்புறம் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் எந்த மதம்னு நீங்கள் கேட்கணுமா? சேவியர்னு ஒருத்தர் இருக்கார், எந்த மதம்னு தெரியணுமா? இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கார், எந்த மதம் உங்களுக்கு தெரியும்? அவர் வந்துட்டார், என்ன செய்யுங்க? நீங்கள் அவர் பொட்டை எடுத்து விட்டீங்க, அவர் குல்லா போட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, வெளியில் சிலுவை போடான்னு சொல்லிட்டீங்க. அட்டண்டன்ஸில் வந்து சேவியர்னு கூப்பிடுவாங்களே, என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டில் யாருமே அந்த மாதிரி பேர் வைக்கலாம்னு சொல்லிடுவீங்களா? எல்லாருமே அறிவழகன், மதியழகன், மன்னர் மன்னன்னா பேர் வைக்கணும்னு சொல்லுவீங்களா? அப்போ நீ ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. தீர்வு கண்ணு முன்னாடி கிடக்குது, அதை நீங்கள் தொட மாட்டேன்றீங்க. மாணவர்கள் மத்தியிலிருந்து சமுதாயத்தில் அங்கதான் மாணவர்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள், பெற்றோருக்கு பிறகு மற்றவர்கள். அப்போ பெற்றோர்ட்டையும் மற்றவர்கிட்டையும் இந்த சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் ஏற்படுதான் குழந்தைகள் எப்படி வரும்? இங்கே என்ன பார்க்குதோ வெள்ளத்தனையை மலர்நிட்ட மாந்தரதம் உள்ளத்தனை இது உயர்வுன்னா, அப்போ மேலே என்ன இருக்கோ அதானே கீழே வரும், கீழே என்ன இருக்கோ அதானே முளைக்கும். இல்லை, இந்த விஷயத்துல கூட அவங்க பெற்றோரை தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அவங்கள கைது பண்ணல, ஏன் அவங்கள கைது பண்ணல? அது நீதி விசாரணை நடக்கட்டுங்க, அவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு தெரியணும். நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சீங்கன்னா அதுக்கு உங்கள் அப்பா அம்மா பொறுப்புன்னு சொல்ல முடியாது, அதற்கு உங்கள் நிறுவனம் பொறுப்புன்னு அது விசாரணை தான் தெரியும். இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல. நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அந்த நிறுவனம் அதுக்கு பொறுப்பான்னு பார்க்கணும், உங்களுடைய தாய் தந்தை அதுக்கு தூண்டினாங்களான்னு பார்க்கணும். அதை விசாரிக்கட்டும். நான் வந்து காவல்துறையுடைய விசாரணைக்கு நான் பொறுமையாக காத்திருக்கிறேன், எப்பயுமா இருந்தது, அது என்னவா இருந்தாச்சு எனக்கு அதில் பொறுப்பு இல்லை. அவர்கள் இந்த பையனா முன் வந்து செஞ்சானா, தான் உந்துவில் செஞ்சானா, ரோசப்பட்டு செஞ்சானா, இல்லை அவங்க அப்பா அம்மா பின்னல் இருக்காங்க, நம்ம பார்க்கணும். நம்ம உடுமலை சங்கருடைய கேஸில் கௌசல்யாவுடைய தகப்பனார் பெற்றோர் வந்து அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு தீர்ப்பு வந்துச்சு, அவங்க சரி சென்றாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. நீதிமன்றம் விசாரணை பண்ணி சொல்லிச்சு, காவல்துறை கைது பண்ணி பண்ணிச்சு. அப்போ இன்னைக்கு காவல் கைது பண்ணுங்கிறல இல்லை, நான் காவல்துறை விசாரிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கும். உடனே விசாரணை, உடனே அப்படி தூக்கில் போட முடியாது. அப்போ நம்ம பொறுமையாக நான் சொல்ல வருது, இந்த குற்றம் நடப்பதற்கு முன்னாடி தடுப்பதற்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு குறிப்பாக இந்த 3 மாவட்டங்கள் ரொம்ப வந்து சென்சிட்டிவ் மாவட்டங்களாக இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஆமாம், அப்புறம் நீங்கள் தென்காசி இன்னும் போயிட்டே போகலாம். அப்போ அதை வந்து அங்கே வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணீங்க? எல்லா வாய்ப்பும் சென்னை விரிவாகிக்கிட்டே போய் வீங்கிட்டே போகுது. ஓரகடம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டுலாம் சென்னையாக மாறிடுச்சு. சென்னைக்கு மிக அருகில் போட்டு இங்கே. அப்போ நீங்கள் இப்போ மதுரைக்கு ஏதாவது கொண்டு போனீங்களா? தூத்துக்குடி ஏதாவது கொண்டு போனீங்களா? இருந்ததை மூடி விட்டீங்க, ஸ்டெர்லைட்டுன்னு. அங்கே வந்து வேறு ஏதாவது தொழிற்சாலை கொண்டு அதையும் மூடி விட்டீங்க. அப்போ தொழிற்சாலை வரக்கூடாது, என்ன செய்வாங்க? வேலைக்கு போக முடியல, என்ன செய்வாங்க? அவர்களுக்கு ஒரு அரசு வேலை வேண்டாமா? அவர்களுக்கு பொதுத்துறை வேலை வேண்டாமா? அதில் படித்தா வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதற்கான வாய்ப்பு ஏற்படும். தென் மாவட்டங்களில் தொழில்துறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க?
மத்திய அரசு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஊர் விடாமல் 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் தடுக்கிறது தான் நீங்கள் வர்றீங்க. அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா வேண்டாமா? இங்கே கன்னியாகுமரியில் வந்து ஒரு ஒரு துறைமுகத்துக்கு ட்ரை பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து ஒத்தாக்கால்னு வேண்டாம் கேரளா கொண்டு போயிட்டாங்க. அதானி உருவாக்குன துறைமுகம், அதானியை முதலாளித்துவம் அதானி உருவாக்க துறைமுகம் வந்து கேரளா முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார், பாரத பிரதமர் துவக்கி வைக்கிறார். அது கன்னியாகுமரியில் வந்தால் கேடு, அப்படியே கேரளாவுக்கு போச்சுன்னா லாபம். அப்போ என்ன அரசியல் நீங்கள்? அப்போ நீங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட மாட்டீங்க, சமூக முன்னேற்றத்துக்கு வித்திட மாட்டீங்க, எல்லாரும் அப்படியே இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. இல்லை சார், இப்போது இவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக நீதியை முன்வைக்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கூட நான் கடைசியாக ஒரு படம் நடிக்கிறேன், மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அதுலேயும் சமூக நீதியை எடுத்து சொல்கிற மாதிரி சினிமாலெல்லாம் நடிச்சதா மாறிலாம் நீங்க சொல்லலாம். நம்ம வந்து குழந்தை மாதிரி நீங்க பேசலாம். அவர் மாமன்னன் படம் நடிச்சார்லங்க, சமூக நீதி வந்துருமான எங்க நான் அதையே அவங்க செயல்படுத்த மறுக்கிறாங்கன்னு தான் சார் நான் எனக்கு முதல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கேன். நான் வந்து வெள்ளைச்சட்டை போட்டிருக்கேனே, நாடு ஏன் வெள்ளையாளன்னு கேட்குற மாதிரி. நான் வெள்ளைச்சட்டை போட்டதுக்கு நாடு வெள்ளையாருக்கு என்ன சம்பந்தம்? அது சினிமாவில் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? முதல்ல சினிமாவை பார்த்துருங்க. அவங்க தப்பாக பேசுனா தப்பாக வச்சுங்க, தத்துவம் பேசுனா தத்துவம் வச்சு, அது தனி. அது இங்கே உள்ளே கொண்டு வராதிங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பிரச்சனையாக மட்டும் பாருங்க. அதனால சமூகத்தை கோர்த்து விடாதீங்க. சினிமாவில் விமர்சிக்கலாம், சினிமாவை சேர்த்து கோர்த்து விட சார். என்ன அப்படின்னா, இது கடைசியாக ஒரு படம் நடிக்கிற சமூக நீதியை பிரதிபலிக்கிறதுக்காக நான் நடிக்கிறேன் அப்படின்றாங்க. அதையே அவங்களுடைய செயல்பாடுகள் சினிமா வந்து என்கிட்ட நான் அது கோக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் சினிமா தனி. கமல்ஹாசன் அந்த படத்தில் அந்த வசனம் சொன்னார், விஜய் இந்த படத்தில் இந்த வசனம், என்ன நீங்கள் கேட்குறீங்க? அதெல்லாம் வந்து ஒரு நாள் பேசுகிற அர்த்தம் இல்லை. அது சினிமா, அது தனி. அதில் ஏதாவது வரலாற்று பிழை இருந்துச்சு, கருத்து பிழை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு சண்டை போடணும். அது சினிமாவுக்காக சண்டை போடணும், அது தனிக்க. நீங்கள் வரலாற்றை மாற்றி சொல்கிறீங்க, உண்மை இது இல்லை, அது வேறு விஷயம், புரிஞ்சுங்களா? ஆனால் அது இந்த பக்கம் வந்து நீ காரணமாக சொல்ல சினிமா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நோ டவுட். ஆனால் சினிமாவால் சமூகம் மாறின்னு சொல்லாங்க. சினிமாவை சமூகம் கெட்டதுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும், நல்லதுக்கு எடுத்துக்கிடாது. அப்போ கடைசி சீனில் வந்து வில்லன் கெட்டு போயிட்டு வில்லன் திருந்தி நல்லவனாக வந்துடுவான். நம்ம சமூகத்தில் நடக்குதா? ஸோ அதனால் வந்து சினிமா வேறு, இங்கே வேறு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என்ன செஞ்சார்னு பேசு, அவ்வளோதான். அது அரசுக்கான கேள்வி, முதலமைச்சருக்காக தான் கேள்வி, துணை முதலமைச்சருக்காக தான் கேள்வி, எல்லா அமைச்சர் பெருமக்களுக்காக தான் கேள்வி. சார் நீங்கள் எல்லாம் சமூக நீதி பேசுனீங்களே, என்ன ஆச்சு சார், என்ன நடக்குது? அப்போ இது வந்து தனிப்பட்ட வெறிச்செயல்னு சொல்லிட முடியுமா? 2 ரவுடி கும்பலுக்கு இடையில ஏற்படக்கூடிய சண்டையை நீங்கள் தடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து அவங்களுக்கு ரைவல்ரி நடக்கும், அவரை கண்காணிச்சே போயிருக்கும், அதையுமே பாதுகாப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் தடுத்துட முடியாது. ஆனால் சமூகத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் வேறு இருக்குன்னா நீங்கள் அதையும் தடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன தான் பொறுப்புறீங்க? நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் திரும்ப வரேன். நீங்கள் நல்லதுக்கு மட்டும் நான் பொறுப்புன்னு என்னுடைய நெஞ்சில் பதக்கம் குத்திக்கிடுவீங்க. கெட்டதுக்கு யார் பொறுப்புங்கிற கேள்வி மட்டும் பதில் தருங்க. 23 வயது ஒரு இளைஞர் தான் அவர். ஒரு சாதி மாதிரி ஒரு திருமணம் செய்கிறாங்க, இல்லை காதலிக்கிறாங்க, அதனால் ஒரு எதிர்ப்பு, அது கொலையில் முடியுதுன்னா அதை எப்படி வந்து இந்த சமூகத்துக்கு சீர்திருத்தமாக கொண்டு போய் சேர்க்கிறது சார்? நீங்கள் 23 வயது இளைஞருக்கு போயிட்டீங்க. நான் பள்ளிக்கூட மாணவருக்கே சொன்னேனே, 11ஆம் கிளாஸ் படிச்சனால உனக்கு 16 வயசு தானே இருக்கும். 5லேருந்து சேர்த்தா 16 வயசு தானே உனக்கு இருக்கும். 16 வயசு பையனே வெட்டுறதுக்கு போயிட்டாங்களே. அப்போ நீங்கள் 23 வயசு என்ன சொல்கிறீங்க? நான் சொல்ல கீழே வரைக்கும் புறையோடி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். அதுதானே முக்கியமான கேள்வி. அப்போ நான் தான் திரும்ப சொல்கிறேன், 5 வருஷம் நீங்கள் பண்ணலன்னா நான் ஒன்றும் தப்பு சொல்ல, 60 வருஷமாக பண்ணலேன்னு கேட்குறேன். 60 வருஷத்தில் சேஞ்ச் கொண்டு வந்திருக்க முடியாதா? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், விண்வெளியாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், 50 வருஷத்தில் we can make huge changes. சைனா 50 வருஷத்தில் மாறி இருக்குது, ஜப்பான் 50 வருஷத்தில் மாறி இருக்குது, பல நாடு, சிங்கப்பூர் மாறி இருக்குது. நம்ம வந்து எங்கே மாறணும்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் எல்லாமே நம்முடைய பொருளாதாரம் பெருசாக வளர்ந்துருக்கு. 1967 இருந்த பொருளாதாரம் இன்றைக்கி இல்லை. சரிங்களா? தமிழ்நாடு மட்டுமே நான் சொல்கிறேன். அப்போ 67 இருந்த பொருளாதாரம் இல்லை, ஆனால் 60 இருந்த அதே வெறி இங்கே இருக்குன்னு. அப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்க, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? தண்ணி ஊற்றி வளர்த்தீங்களா? கேள்வி வருமா வராது? இவ்வளோதான். இது மாறிடுச்சு, இது வளர்ந்துருச்சு, நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்க, நீங்கள் பெருமை பேசுகிறீங்க, சூப்பர், நான் மறுக்கலை. ஏன்னா தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு காங்கிரஸ் காரணம், பிஜேபி காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் 50 வருஷம் நான் இருந்தேன், அப்போ ஆட்சியில் இருந்த ஒரு காரணம், சூப்பர் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தளர்ந்ததுக்கு யார் காரணம்? இது போன்ற பின்னடைவுகளுக்கு யார் காரணம்? அதற்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ யார் பொறுப்பெடுப்பா? எளிமையான கேள்வி. தனி சட்டம் கொண்டு வருவதனால எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்படுத்த போகிறதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துடைய மனநிலையிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தீராத வழி கொலைங்கிறது ஜாதி மறுப்பு திருமணத்தினால் நடந்திருக்கணுங்கிறதுல எதுக்கு நடந்தாலும் ஏற்க முடியாது. 23 வயசு அந்த பிள்ளையை பாலாட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்து வந்த பிள்ளையை வந்து இப்படி வெட்ட கொடுக்கணும்னா எந்த தாய் ஏற்க முடியும்? அஜித்குமாருடைய தாய்க்கு நடந்த அதே சோகம்தான். விசாரணைன்னு கூப்பிட்டாங்க, இன்னும் போயிட்டு வந்திருக்கான், பையன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னா அது எப்படி ஏற்க முடியும்?
அப்போ வந்து இது வந்து அது கோகுல் குமாரோ உடுமலை சங்கரோ இது எந்த விதமான மரணமும் ஏற்க முடியாது. அது ஜாதி படுகொலைக்காக தான் நடந்திருக்கணுங்கிறது இல்லை. என்ன காரணம் இருந்தாலும் ஏற்க முடியாது. 23 வயசு சாகிற வயசா? குறைஞ்சபட்சம் ஒரு 50-55 வயசு அந்த பையன் இருந்திருக்க மாட்டானா? அட்லீஸ்ட் ஆவரேஜாக ஒரு 70-75 வயசு இருந்திருக்க மாட்டானா? 23 வயசு அந்த பிள்ளை ஏன் போகணும்? அது என்ன காரணமாக இருக்கட்டும், அதை ஏற்கவே முடியாது. நாங்களே இது போன்ற கொலைகள் வந்து வன்முறையுடைய வித்து. அந்த வன்முறை ஏன் நடக்குது? அந்த வன்முறைக்கு முன்னாடி மனசில் ஒரு வக்கரம் இருக்குது. அது ஏன் நடக்குது? அப்போ அதை வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ரீச் பண்ணாமல், அதை வந்து சமூக ரீதியாக நீங்கள் அகற்ற முயற்சி பண்ணாமல் அரசியல் பேசுவதில் அர்த்தம் இல்லை. பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts.